நாளைக்கு ஒரு ரசாபாசம் வந்துடும், அங்கேருந்து வந்தாங்க தேவையில்லாம அப்படிப்பாங்க. இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், சில கோயில்களுக்கு போனோம்னு சொன்னா அதுல சில ஆட்கள்லாம் வரக்கூடாதுன்னு எழுதி போட்டுருக்காங்க. சில லுங்கி அணிந்து கொண்டு வரக்கூடாது, சில கோயில்கள் இன்னைக்கும் போர்டுகளே தொங்குறது. அதை நாங்க வித்தியாசமா எடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டா அதனுடைய விதி அது. சில கோயில்கள்ல சட்டை அணிஞ்சுக்கிட்டு போக கூடாது. ராஜீவ் காந்தி திருச்செந்தூருக்கு வரும்போது சட்டையை கட்டுனாங்க. நம்ம எல்லாரும் பார்த்து, நாட்டினுடைய பிரதமரா வந்தாரு, அவர் வந்தா கூட சட்டையை கழட்டிட்டு தான் உள்ள வரணும்னா கழட்டிட்டு தான் உள்ள வந்தார். அதை நம்ம பார்த்தோம். சோனியா காந்தி ஒரு கோயிலுக்கு போகும்போது வரக்கூடாது தடுத்து விட்டாங்க. ஏன்னா அவர் கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் வந்தவர், நீங்க உள்ள வரக்கூடாது, உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சில விதிகள், ஆகம விதிகள் வச்சிருப்பாங்க. அந்த விதிகளை நம்ம அதை மாற்ற சொல்லக்கூடாது. அது இப்ப சபரிமலை இருக்குது, அதுக்குன்னு சில தனியா ஸ்பெஷல் விதிமுறைகளை வச்சிருக்கிறாங்க. நீங்க அதை மாத்துங்கன்னு போய் கேட்க முடியுமா? அது அவங்களுடைய விதி. இப்ப இஸ்லாமிய விதி என்னன்னு கேட்டா, மக்கா என்பது ஒரு புனித நகரம். அந்த நகரத்துக்கு சிறப்பு சட்டங்கள் இருக்கிறது. அதை யார் நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர் தான் பேணுவார்கள். அதனால அந்த ஒண்ணுக்கு மட்டும் மற்றவங்க வர வேண்டாம் அப்படின்னு அந்த தடை செய்து வைத்திருக்கிறது. இந்துக்கள் இஸ்லாமிய மதத்தில் மாறினா அந்த புனித பயணம் பண்ணலான்னு இருக்குது. உடனே பண்ணலாம் அப்ப இருக்குது. ஆனா மதம் மாறி அந்த குரானை படிச்சு அதுக்கு உண்டான நற்சான்றிதழ் பெற்றால் ஜித்தாவிலிருந்து போலாம், அந்த மெக்கா மாநகரத்துக்கு போலாம். மதம் மாறணும். ஆமா, அதை ஏற்றுக்கொண்டாதான் போக முடியாம. ஏற்றுக்கொள்ள அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால் போலாம். அப்படித்தான் சட்டத்தின் கீழ் நம்ம போலாம், யார் வேணாலும் போலாம். அது ஒண்ணுக்கு மட்டும் அப்படி இருக்குது, உள்ள சட்டம் தான் இருக்குது. இவங்க சவுதி அரேபியாவா செய்யறது இல்லது. 14 நூற்றாண்டு அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் முஸ்லீம் சகோதரர்களுக்கு அன்பான வேண்டுகோள். நம் முஸ்லீம் இல்லாத சகோதரர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. வாலண்டியர்ஸ் உங்கள்கிட்ட ரொம்ப கெஞ்சுறாங்க, யாரும் இடம் கொடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தயவு செய்து கொஞ்சம் இடம் கொடுங்க. ஏன்னா இனி உள்ள சேர் போட்டா நெருக்கடி ஆயிடும். உள்ள வருவதற்கு கூட இடமில்லாத அளவுக்கு நெருக்கடி இருக்கு. அதே மாதிரி கீழே ஹாலில் உள்ள சகோதரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பேர் பி சண்முகம், பேர் நம்பர் 2. சலாம் அலைக்கும். இஸ்லாமிய மார்க்கம் என்ற ஒரு இயக்கத்தை நீங்க இயக்கிக் கொண்டு ஆம்பூர்ல நடந்து கொண்டிருக்கிறீங்க. அதை பத்தி நாங்க பார்த்து எங்க மனசுக்கு நல்ல சாந்தி அமைதி கரெக்டா இருக்கிறது. பிறகு இதுக்கு முன்ன எங்க தாத்தா, எங்க அப்பா, நான் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு முஸ்லீமுடைய இதுலதான் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்களுடைய பண்பாடு, அவங்க பேசுறது, அவங்க அந்த 5 வேளை தொழுவு இவங்க பண்றது எல்லாம் எங்களுக்கு நல்லா பிடிக்கும். அதே போல சில நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள், எனக்கு ஆம்பூர்ல இஸ்லாமிய மார்க்கம் என்ற ஒரு இயக்கம் நடந்து கொண்டிருக்குது. அதை நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும். அதை பார்த்து அது நன்மையா தீமையா என்ற ஒரு அறிகுறி நீங்கள் எங்களுக்கு விளக்கம் கொடுக்குமாறு என்று சொன்னார். அதே மாதிரி அதே முஸ்லீம் இஸ்லாமிய மார்களிடம் போய் நான் இந்த மாதிரி ஆம்பூர்ல இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இனிய மார்க்கம் நடந்து கொண்டிருக்குது, அதை பார்க்கலாம் வா என்று கூப்பிட்டால், அதே இஸ்லாமிய ஒரு வாலிபர், அவங்க ஒரு முஸ்லீம் கிடையாது, அவங்க ஒதுக்கப்பட்டவங்க, அவங்க பாதியில வந்தவங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நீ போராட, நீ ஒரு மலையாளி என்ன காத்தால கேட்டாங்க, ஒரு முஸ்லீம்ஸ் கேட்டாங்க. இதுல யார் அவங்க உண்மையான முஸ்லீமா இல்ல இஸ்லாமிய மார்க்கம் நீங்க நடத்துங்க, இது ஒரு உண்மையான முஸ்லீமா? உங்களுக்குள்ளே 2 பிரிவாக பிரச்சனை நடந்திருக்கும் போது இது உண்மையான முஸ்லீம் யார் என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. கேள்வி கேட்கிறாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த நிகழ்ச்சியை பத்தி இவர் போய் ஒரு முஸ்லீம் சொல்றாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, அவங்க சரியான முஸ்லீம் கிடையாது, நீ போவாத அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு முஸ்லீம். அதான் அவர் கேட்கிறாரு, அவர் சரியான முஸ்லீமா நீங்க சரியான முஸ்லீமான்னு அவர் கேட்கிறாரு. நல்ல கேள்விதானே. இதுல என்ன விவகாரம்னாங்க, எங்களுக்கும் முஸ்லீம்களுக்கு மத்தியில், முஸ்லீம்கள் ஒரு குரூப்புக்கு மத்தியில் ஒரு வேறுபாடு இருக்கிறது. ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் ஒரு 20-22 வருடங்களாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன போராட்டம்னு சொன்னா, குர்ஆன்ல உள்ளபடி மட்டும் நீங்கள் நடங்கள், நபிகள் நாயகம் சொன்னபடி மட்டும் நடங்கள் என்று நாங்கள் மக்களுக்கு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எங்க இஷ்டப்படி தான் நாங்க நடக்குவோம், குர்ஆன்ல உள்ளபடி நடக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதை எதிர்க்கிறதா எங்களுக்கு உதாரணமா நாகூர் தர்காவை பத்தி நீங்க கேட்டீங்க. நாகூர் தர்காவுக்கு முஸ்லீம் தான் போறாங்க. நான் கூடாதுன்னு இப்ப உங்கள்ட்ட சொல்றேன். ஏன் கூடாதுன்னு சொல்றேன்? அவர் எனக்கு பங்காளி, அவர் நாகூர்ல அடங்கி இருக்கிறவரு இல்ல.
எனக்கு அவருக்கு எந்த முன்விரோதமும் கிடையாது. நான் ஏன் இல்லைன்னு சொல்றேன்னு கேட்டா, வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அர்த்தம், முஸ்லிம்களுடைய கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரே ஒரு காடு தான் வணக்கத்துக்குரியவர், அவரை தவிர யாரையும் வணங்க கூடாதுன்னு நான் நம்பிட்டேன். அப்படி நம்பிய பிறகு நிறைய போய் பொருள்களை வணங்கினா நான் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? இது நபிகள் நாயகம் தடுத்தது, தர்கா கட்டக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அப்ப தர்கா வழிபடக்கூடியவர்கள் எதிர்க்கத்தான் செய்வாங்க. அதே மாதிரி எங்க முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணங்கள் நடத்தும் பொழுது ரொம்ப ஆடம்பரமாக வந்தாவா பந்தல் போட்டு ஊர்வலம் விட்டு கச்சேரிகள் வச்சு பிரம்மாண்டமா லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி பெண் வீட்டாத்த டவுரி வாங்கி கல்யாணம் நடத்துவாங்க. நாங்க இந்த 20 வருட காலங்களாக என்ன பண்றோம், அதை எதிர்க்கிறோம். வரதட்சணை வாங்கக்கூடாது, சிக்கனமா கல்யாணம் பண்ணணும், குறைந்த செலவில் நடத்தப்படணும், ஒரு 5000 10,000க்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும், 2000க்குள்ள கல்யாணம் முடிச்சிடணும். நீங்க ஒரு கல்யாணத்துக்கு 1.5 கோடி ரூபாய் போடுறீங்க, இதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது, நபிகள் நாயகம் தடுத்திருக்கிறாங்க என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்ப வரதட்சணை வாங்கக்கூடியவர்களுக்கு எங்களை பிடிக்க மாட்டேங்குது. ஜமாத்து சேர்ந்து வாங்குவாங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வரதட்சணை வாங்குற நிகழ்ச்சியில முக்கியமான மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் சொல்றோம் இல்லையா, மௌலவிமார்கள், மதகுருமார்கள், சாமியார்கள், அவங்க எல்லாம் போய் கலந்துக்குவாங்க. முக்கியஸ்தர்கள் எல்லாம் போய் கலந்துக்குவாங்க, அதை வாங்கி கொடுப்பாங்க. நாங்க என்ன செய்வோம்னா, எங்க சொந்தத்துல கல்யாணம் நடந்தா கூட போக மாட்டோம். ஆடம்பரமா இருந்தா போனதில்லை இது வரைக்கும். டவுரி வாங்குற கல்யாணத்துல இது வரைக்கும் நாங்கள் வாழ்நாளில் கலந்துகிட்டதே கிடையாது. நாங்க வாங்கல, எங்க குடும்பத்தில் வாங்க மாட்டோம், எங்க சகாக்கள் வாங்க மாட்டோம், எனக்கு எங்க அண்ணனுக்கு வாங்கல, எனக்கு வாங்கல, என் தம்பிக்கு வாங்கல, எங்க புள்ள குட்டிகளுக்கு நாங்க வாங்க மாட்டோம். வரதட்சணைங்கிறது அவ்வளவுக்கு நாங்கள் கடுமையா எதிர்த்து, டவுரி இல்லாமல் ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்கணும், அப்படிதான் இஸ்லாம் சொல்லுகிறது, அப்படிதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க அப்படின்னு நாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அதெல்லாம் சரின்னு நினைக்கக்கூடியவர்கள் எங்களை எதிர்ப்பாங்க. எதிர்ப்புக்குள்ள காரணத்தை சொல்றேன், அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதே மாதிரி என்னன்னு கேட்டா, கடவுளுக்கும் மனுஷனுக்கு மத்தியில புரோக்கர் கிடையாதுன்னு இஸ்லாமிய கொள்கை. இப்ப எனக்கு ஒரு தேவை இருக்கு, வைத்த வலிக்குது, நான் நேர கடவுள்கிட்ட அப்பீல் போட்டுறணும். இவர் வழியா போக கூடாது, அவர் வழியா போக கூடாது, கடவுளே என் வைத்த வழியை போக்குன்னு கேட்கணும். இப்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருது. நபிகள் நாயகம் இந்த வழியத்தான் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஆனா முஸ்லீம் சொல்லிக் கொண்டு என்ன செய்யறாங்க தெரியுமா, வைத்த வலி செஞ்சோம்னா என்னை மாதிரி ஒரு ஆள்கிட்ட வர்றாங்க, வைத்த வலிக்குது, நீங்க கடவுள்கிட்ட கொஞ்சம் கேளுங்க, ஏன் நீங்க கேட்க வேண்டியதானே? என்னை மாதிரி ஒரு மத குருட்ட வந்து அவர் வழியாத்தான் போய் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. இதை நாங்கள் எதிர்க்கிறோம். கல்யாணம் பண்றீங்களா, நீங்களா பண்ணிக்கிறணும், கர்மாதியா நீங்களா பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறோம். முஸ்லீம்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பெரும்பாலான தமிழ்நாட்டில் தான், உலகம் பூரா இல்ல, சவுதி அரேபியாவெல்லாம் போனீங்கன்னா நாங்க சொல்லக்கூடிய கொள்கை அமுல்ல இருக்கிறது. மொத்த அரபு நாடுகளே நாங்க சொல்லக்கூடிய முறை தான் இருக்கிறது. இவங்களுக்கு அரபு மொழி தெரியாத காரணத்தினால குர்ஆன்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு விளங்கல. நபிகள் நாயகம் பேசுனது அரபு மொழியில் இருக்குது, இவங்களுக்கு விளங்கல. தாய்மொழி அரபில உள்ளவன் படிக்கிறான், இதெல்லாம் பொய்ன்னு அவன் விட்டுறான். இவங்களுக்கு தெரியாத காரணத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இறந்து போனார்னு வைங்களேன், 1வது நாள் சடங்கு, 3வது நாள் சடங்கு, 7வது நாள் சடங்கு, 40வது நாள் சடங்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் பாத்தியா, 1ஆம் பாத்தியா, 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியான்னு ஓதுவாங்க. இதெல்லாம் பிராடுப்பா, இதெல்லாம் இறந்தவருக்கு சேராது, தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க, இதெல்லாம் வேஸ்ட், இது குர்ஆன்ல இல்ல, இப்படி நபிகள் நாயகம் செய்யல. இறந்து இந்த பாடி கிடக்குங்க, அன்னைக்கு ஆட்டை அறுத்து விருந்து கொடுப்பாங்க. இது எந்த குர்ஆன்லப்பா இருக்குது? இது ஒரு மனிதன் இறந்திருக்கிற அன்னைக்கு கூட உனக்கு விருந்து சமைக்கிற அளவுக்கு உன் மனசாட்சி இறுகி போச்சா? இதான் நபிகள் நாயகம் காட்டின வழியா? இறந்து போன ஆளுக்கு நம்ம போய் சமைச்சு கொடுக்கணுங்கிறாங்க நபிகள் நாயகம். நபிகள் நாயகங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, ஒரு இறப்பு சாவு வீட்டுக்கு நம்ம போறோம்னு சொன்னா நம்ம ஏதாவது வாங்கிட்டு போகணுமா, பிரியாணி போட்டு கட்டிக்கிட்டு அல்லது ஏதாவது உணவுப் பொருளை வாங்கி கொண்டு, நீங்க சோகமா இருப்பீங்க, சமைக்க மாட்டீங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இளவு வீட்டுக்கு போறவங்க வாங்கிட்டு போங்கிறாங்க நபிகள் நாயகம். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்து அவங்களுக்காக சமைக்கணுங்கிறாங்க. 3 நாளைக்கு அவர்